முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு போகிறார். பொதுவாகவே 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் அப்படி ஒன்றும் கெட்ட இடங்களாக அவர், அதாவது பலன் தர முடியாத இடங்களாக அவருக்கு சொல்லப்பட்டாலும் கூட 3லிருந்து அவர் தன்னுடைய சொந்த வீடான பாக்கிய வீட்டை பார்ப்பார் என்பதால் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வராதுங்க. பொதுவாகவே பாக்கியாதிபதியான குரு பகவான் அவருடைய வீட்டை அவரே பார்க்கும்போது பிறந்த ஜாதக அமைப்பில் நல்ல பலன்கள் இருந்தால் நல்ல பலன்களை செய்வார். குருவோட இன்னும் ஒன்று, குரு இருக்கிற வீட்டை விட அவர் பார்க்கின்ற வீடுகளுக்கு தான் பலன் அதிகம் என்பதும் ஒரு பெரிய உண்மை. அப்போ 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்? ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பார் என்பது மிகப்பெரிய ஒரு உண்மை. 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய 3 இடங்களை அவர் பார்க்க போகிறார். 7, 9, 11 என்பது நல்ல இடங்கள் அப்படிங்கிறதுனால இதுவரைக்கும் மேஷராசியில் 7ஆம் இடத்துல என்ன பண்ணுவார்? இதுவரைக்கும் மேஷராசியில் கல்யாணமே ஆகாதவர்களுக்கு நல்ல கல்யாண பாக்கியம். அதற்காக குருபலம் வந்துருச்சான்னு கேட்காதீங்க. குருபலம் என்பது 2, 5, 7, 9, 11ஆம் இடங்கள்ல அவர் வர்றதான் அப்படின்னு சொன்னாலும் 7ஆம் வீட்டை அவர் பார்க்கும் பொழுது மனைவி கணவன் போன்ற உறவுகளில் நல்ல தன்மையை ஏற்படுத்துவார். அவர்களுக்கு, அதாவது நல்ல விதமாக கணவன் மனைவியை அறிமுகப்படுத்துவார். ஒருத்தருக்கு ஒருத்தர் இவர் தான் கணவன் இவர் தான் மனைவி அப்படிங்கிற அமைப்பு, காதல் கைகூடக்கூடிய ஒரு அமைப்புகள். அதனை அடுத்து 9, 11ஆம் இடங்களில் போகும்போது பாக்கியங்கள் லாபங்கள் கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதியே ஆகிறதுனால